அது எப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியும்? கோவில்களில் ரீல்ஸ் எடுப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு சம்பந்தமில்லாமல் பதிலளித்துள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. களத்தில் நின்று கொண்டிருக்கின்றது. எஸ்ஐஆரை கொண்டு வந்தாலும் அதில் இருக்கின்ற குளறுபடிகளை களைந்து அதில் இருக்கின்ற சூட்சமங்களை தகர்த்தெறிந்து சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருந்தால் அதை அறுத்தெறிகின்ற அனைத்து வியூகங்களையும் மாண்புமிகு தமிழகத்துடைய முதல்வர், ஒன்றியத்துடைய இரும்பு மனிதர், எங்கள் உயிரினும் மேலான அன்பிற்கினிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பல்வேறு வகையில் அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கின்றார். அதில் ஒரு பகுதியாகத்தான் நேற்றைக்கு முன்தினம் கூட குளத்தூருக்கு வருகை தந்தபோது களப்போராளிகளாக 2026ஆம் ஆண்டு களத்திலே நின்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியை உறுதி செய்கின்ற பாகம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை கூறிக்கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து எப்படிப்பட்ட வஞ்சக சூழ்ச்சி வலையை ஒன்றியம் விரித்தாலும் அதை அறுத்தெறிந்து கிழித்தெறிந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் போல் இந்த இயக்கத்தின் இருவர்ண கொடி பட்டொலி வீசி பறக்கும். உதயசூரியன் மீண்டும் 2026 தகதகாயமாக ஒலிக்கும். அது எப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியும்? திட்டமிட்டு நடைபெறுகின்றது அல்லது தவறு நடைபெறப் போகிறது என்று அறிந்தவுடன் தடுக்க தவறினால் குற்றச்சாட்டு சொல்லலாம். நடந்த செயலுக்கு 2 நாட்களிலேயே குற்றவாளிகளை கைது செய்திருக்கின்றோம். நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தியிருக்கின்றோம். விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இது சட்டத்தின் ஆட்சி, இது சாத்தான்களின் ஆட்சி அல்ல, நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அந்த குற்றத்திற்குண்டான தண்டனையை நிச்சயம் பெற்றுத்தரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.